என்ன மகா அப்படி பாக்குற? இல்ல, இப்படி தனியா உட்காந்து பேசியே எம்பிட்டு நாள் ஆச்சுல்ல. மனசு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்ச நேரம் கூட பேச முடியல. ஒரே டென்ஷனா இருக்கிறோம். அதான் நினைச்சேன், சிரிப்பு வந்துட்டு. ஆமா, என்ன செய்யறது, நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. அதான் இப்ப பாரு, இன்னும் ஜாக்குலின் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளுக்கு வளர்த்தப்ப நல்லபடியா நடத்தணும்னு நினைச்சா அந்த பிள்ளை முகம் கொடுத்தே பேச மாட்டேங்குது. எல்லாம் சரியா இருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறா? எல்லாத்தையும் சரி பண்ணிரும் காலம். காலம் எப்படியும் எல்லா வடுவையும் மாத்தித்தானே ஆகணும். ஆனா அவ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு அதுக்கான காரணம் மட்டும் புரியவே இல்லைங்க. உனக்கு மட்டுமா புரியல? எனக்கும் தான் புரியல. ஆனா என்ன செய்யறது? அவ குணம் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ அவ ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி இருக்காளுதான் நானும் அமைதியா விட்டு பிடிக்கிறேன். என்னால அவகிட்ட பேசாம இருக்க முடியறதே கிடையாது. நான் ஒரு நாள் கூட அவகிட்ட பேசாம இருந்ததே இல்ல. ஆனா இப்ப சங்கடமா தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி தானே ஆகணும். ஏங்க, அத்தையை கவனிச்சிங்களா? அவங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குங்க. என்னால அவங்கள பழைய அத்தையா நினைக்கவே முடியல. அவங்க நிறைய வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அவங்க ஹேர் ஸ்டைல பாத்தீங்களா? அவங்கள நல்லா கவனிங்க. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குங்க. நானும் கவனிச்சேன் மக்கா. எனக்கும் அந்த வித்தியாசம் புரிஞ்சிச்சு. என்னமோ நடக்குது. ஆனா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க தன்னை மாத்திக்கணும்னு இப்படி எல்லாம் பண்றாங்களா, இல்ல நல்லவங்கன்னு காட்டிக்கிறாங்களா, எனக்கு புரியல. வலிய வந்து பேசுறத பார்த்தாலே சந்தேகமா தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. எத்தனை நாளைக்கு? எல்லாம் எப்படியும் வெளிவந்து தானே ஆகணும். நீ ரொம்ப அழகா இருக்க மகா. உன்னை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓ, இது வேறயா? நான் எப்பவும் போல தானே இருக்கேன். இதுல அழகா இருக்கிறதுக்கு புதுசா என்ன இருக்கு? நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா என் மகா அழகு தாண்டி. ஆமா, உங்களுக்கு எப்பவுமே நான் அழகுதான். எனக்கு நீங்க தான் அழகு. நீங்க ரெண்டு பேரும் அழகுனா அப்ப நான் யாரு? நீ அழகோ அழகு. போடடி, நீ வேற என்ன சொல்ற? மம்மிய பாடு, இன்னும் ஒன்னையே பாத்துட்டு இருக்குது. அடியே, அவசரம் கொடுக்க. உன்னை யார் இங்க வர சொன்னா? தூங்க சொன்னல. போ மம்மி, தூக்கமே வரல தெரியுமா? அப்படியே பேய் கனவா வந்துச்சு தெரியுமா? அப்படியே பயந்து போய் ஓடியான்ட்டேன் தெரியுமா? ஓ, அந்த பேய் அம்மா மாதிரி அழகா இருந்துச்சா? உன்னை யாரு அழகுன்னு சொன்னா? பேய் தான் அழகா இருந்துச்சு தெரியுமா? உன்னை விட பேய் நல்லா அழகாவே இருந்துச்சு. அப்போ அந்த பேயே அப்பாவை வந்து பார்க்க சொல்றியா? ஓ, உங்களுக்கு பேய் கூட குடும்பம் தெரியுமா? ஏங்க, தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. வாங்க அடியே, நீ தான் வா. அதானே, உன்னை விட யாரையாவது அழகுன்னு சொல்ல விட்டுற மாட்டியே. ஏதாவது சொல்லிட மாட்டேன். செடி செடி வா போலாம். வா மம்மி. சரி தங்கம், வா. இன்னும் என்ன லுக்கு மகா? போடும் வடியா இல்லையா? அண்ணனை போய் கூட்டிட்டு வந்துடுவேன். ஏன் புருஷே, நான் பாக்குறேன். உனக்கு என்னடி? சரி சரி வா. குட் மார்னிங் மகா. என்ன மகா அப்படி பாக்குற? இல்லத்த, ரொம்ப மாடர்னா இருக்கீங்களே. புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதான் பார்த்தேன். ஏன், எனக்கு என்ன வயசாயிட்டு மாடர்னா இருக்காம உன்ன மாதிரி இழுத்து போத்திக்கிட்டு உட்காந்துருக்கேன். இங்க பாரு மகா, காலம் 2025. நீ இன்னும் இப்படி இழுத்து போத்திக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அக்கா ஒருத்தி இருக்கல்ல, அவ புருஷன் சரியான குடிகாரனாமே. ஏன் மாமியாரே, குடி மறுவாழ்வு மையம்னு ஏதாவது எடுத்து நடத்துறீங்களா என்ன? அந்தால நீங்க குடியில இருந்து திருத்துறதுக்கு என்ன இருக்கு? மாமியார் கூட பார்க்காம எது தலை வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். ஓ, மரியாதைய நான் பாராட்டுறேன். நான் உட்கார சொன்னாலும் உன் அக்கா உட்கார மாட்டா. அவ நிக்கிறத பத்தியா? நீ சவால் விடுற மாதிரிலாம் உட்காந்துருக்க. நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க எப்ப எப்படி என்ன பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க மரியாதையை பத்தி தான் ஊரே தெரிஞ்சு வச்சிருக்குல்ல. ஏன், உங்களுக்கு எது தலை உட்கார கூடாதா? இப்படி ஏன் அக்காவ மாதிரி கையை கட்டி நிக்கணுமாக்கும்? அது அவ பழக்கம், இது ஏன் பழக்கம். விடு இருக்கு, ஏன் இருக்கு தேவையில்லாம பேசுற? ஏன் எங்க அத்தா குடிக்கிறாரு தான், அதுக்கு என்ன செய்யறது? அது என் அக்காவோட பிரச்சனை. இப்ப அதை பத்தி எதுக்கு பேசுறீங்க? இல்ல மகா, ஓ வீட்டுல உள்ளவங்கள பத்தி எல்லாம் நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அவன் சரியான குடிக்காரனாம்ல. குடிச்சிட்டு வந்து உன் அக்காவை அடிப்பான்னு கேள்விப்பட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இங்க குசாலா இருக்கீங்கல்ல, அதெல்லாம் பார்த்தா உன் அக்காக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும்ல. அவ ஏன் அக்கா, என் தங்கச்சி மாதிரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. மத்தவங்க மாதிரி கிடையாது. அடுத்தவங்கள பார்த்து வயிற்றுச்சல் படுறதுக்கு. வேலைக்கு வந்தவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. பின்ன நாங்க யார் வீட்லயும் வேலை செய்யலையே. நாங்க நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் மனசுதான் காரணம். என்ன குத்தலா பேசுறதா நினைப்பா? யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. வார்த்தைய அளந்து பேசு. வேலைக்கு வந்தவனு என்னதான் சொல்றல? என்ன இப்படி சொன்ன உடனே பயந்துருவனா? உங்களை தான் சொல்ற மாமியாரே. வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கே எஜமானி அம்மாவா ஆன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். என் அக்காவை தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, எப்பவும் ஒரே மாதிரி இருப்போன்னு நினைக்காதீங்க.
என்ன மகா, இவ என்ன லூசா? நான் இப்ப என்ன சொல்லிட்டேனே? இவளுக்கு இம்புடு கோவம் வருது. இங்க பாருமா, இப்படி எல்லாம் நடந்துக்காத. என் மகன் ஜேம்ஸ் டக்குன்னு கோவப்படுவான். அப்புறம் டப்புன்னு உன் முகரைய பேத்துற போறான். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நான் நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு கெட்டவ. எப்பவுமே கெட்டவளா இருந்துகிட்டு நல்லவளா நடிக்கிறது எனக்கு தெரியாது. ஏக்கா, இங்க என்ன வேலை? வா போவோம். ஆமா மகா, போய் சூடா ஒரு காஃபி போட்டு சர்க்கரைய கொஞ்சம் தூக்கல போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வா. ஏன் அக்கா ஒன்றும் உங்களுக்கு வேலைக்காரி இல்ல காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு. நான் ஒன்றும் அவன்கிட்ட வேலைக்காரியை கேட்கலையே, என் மருமகளா தான் கேட்கிறேன். ஏன் மகா, காஃபி போட்டு தர மாட்டியா? எடுத்துட்டு வரேன். இருக்கு, உனக்கு காஃபி வேணுமா? எனக்கு கை இருக்கு, போட்டு குடிக்க தெரியும். மத்தவங்கள வேலை வாங்கி உட்கார்ந்து திங்க தெரியாது. நான் வரேன். ஏக்கா வா போவோம். என்ன பார்த்தாடி வேலைக்காரின்னு சொல்ற? நீ யார் வீட்லயும் வேலை பார்த்தது இல்லையா? உன் அக்காவை இங்க கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வேலைக்காரியா ஆக்குறேன். அவ புருஷனுக்கு பணத்தாசைய காட்டுறேன். அப்புறம் உன் முகம் போற போக்க நான் பாக்குறேன். என்ன பார்த்தா வேலைக்காரின்னு சொல்ற? உன் கண்ணு முன்னாடியே உன் அக்கா இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறத பார்த்து நீங்க 2 பேரும் துடிக்கணும். அது நடக்கிறதா இல்லையான்னு பாரு. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? அழகு சிலையாட்டம் வந்து நிக்கிற. ஏடி, எப்பவும் மூஞ்ச உறுத்திக்கிட்டு அழுதுகிட்டு வந்து நிப்ப. நீ என்ன இப்போ நகையை நட்டுமா வந்து நிக்கிற? ஏடி, உன் புருஷன் வாங்கி போட்டாரா? வெளிநாட்டுல வேலை கிடைச்சிட்டா? வேலை கிளைக்கு போறாராட்டி? என்ன விஷயம் டி? ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. மகா தானே இந்த சேலையை உனக்கு கொடுத்துருக்கா? ஏடி, மகா தான் கொடுத்தாளா? சொல்லு. அழகா இருக்கட்டி. ஏடி, எங்கேயாவது கல்யாணம் வீட்டுக்கு போறியா? இந்த நகை மகா சேலை கொடுத்துருப்பா. ஆனா நகை ஏடி, உன் புருஷன் வேலைக்கு போறாரா? சொல்லுடி. ஏமா, ஒரே வார்த்தையில 9 கேள்வி கேப்பியா? நல்லா இருக்குல்ல? ஏடி, நல்லா இருக்குடி. நான் பெத்த 3 பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. அவ்வளோ 2 பேரும் எப்படியோ பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டு நல்லா இருக்காளுவோ. ஒருத்திய பத்தி தான் எனக்கு கவலை. உன்னை இப்ப பார்த்ததும் எனக்கு எம்பட்டு சந்தோஷமா இருக்கு. அந்த குடிகார பைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? குடிய விட்டுட்டானா? ஏடி, என்ன அதான பார்த்தேன். என்னடா 6 மாசமா இவள ஆளே காணும் அப்படின்னு போன போடலான்னு தான் பார்ப்பேன். ஆனா நீ ஏதாவது கழுவி ஊத்துவியன்னு போடல. இப்ப உனக்கு நல்ல வாழ்க்கை வந்துட்டுன்னு நினைக்கேன். சொல்லுடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த ஆளு எனக்கு தெரிந்த. ஏமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் தான் வேலைக்கு போறேன். என்னடி, நீ வேலைக்கு போறியா? ஏடி, எங்கேயாவது துணி தட்டிக்கிட்டு இந்த கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போறியா? இல்ல வேற எங்கேயாவது கணக்கு எழுத வேலைதான்? உனக்கு ஒண்ணும் வராதே. நீ 12ஆம் கிளாஸ் கூட ஒழுங்கா படிக்கல. படின்னு சொன்னதுக்கு பள்ளிக்கூட பைய தலையை சுத்தி மேல எரிஞ்சிட்டு போனவல்ல நீ. ஏடி, நீ வேலைக்கு போறனா? என்ன வேலைக்கு டீ போற? இந்த ஆபீஸ்ல டீ போட்டு கொடுப்பாவல அந்த வேலைக்கு போயிட்டு இது என்னமோ ஒரு 10-20 பவுன் இருக்குமே. இது இதை எப்படி வாங்க முடியும்? என்ன வேலைக்கு போற? ஏமா, சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இன்னும் வேலைக்கு போல, இனிமேதான் போக போறேன். என் வாழ்க்கை இனிமேதாம நல்லா இருக்கு. ஓ மவுளு 2 பேரும் நல்லா இருக்காளுவல. என்னைக்காவது என்னை பத்தி கண்டுக்கிட்டாளுவல? அக்காக்கு கொஞ்சம் பைசா கொடுப்போம், அவ ஏதாவது பிசினஸ் பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும்னு என்னைக்காவது நினைச்சிருக்காளுவலாமா என்னைய பத்தி? ஆனா அவ மாமியா என்ன சந்தோஷமா வாழ வைக்கணும் வீடு தேடி வந்து சொல்லிச்சு தெரியுமா? என்னது, அவ மாமியா வீடு தேடி வந்தாளா? ஆமாமா, உன் தங்கச்சி மாருக்கு உன் மேல அக்கறை இருந்தா நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாளுவல்ல அப்படின்னு என்னை பார்த்து எம்பட்டு நேரம் கையை பிடிச்சி பேசிச்சு தெரியுமா? நான் கோயில்ல தான் அதை பார்த்தேன். அது கோயிலுக்கு வந்துச்சா? என்ன டீச்சருங்க, அவ சாமியை கும்பிட மாட்டாள, நம்ம கோயிலுக்கு எப்படி வருவா? அவ ஏசுநாதரை கும்பிடலாம் கோயிலுக்கு போவா, சர்ச்சுக்கு போறவா நம்ம கோயிலுக்கு வந்தான்னு சொல்லுது. ஏமா, அதாவது கோயிலுக்கு போற வழியில என்ன பார்த்து கோயில் வாசல்ல வந்து உட்காந்துச்சு தெரியுமா? எனக்காக திண்டுல உட்காந்துக்கிட்டு எம்போட்டு நேரம் பேசிச்சு தெரியுமா? என் கைய பிடிச்சி பேசிச்சு. வனிதா, நீ எப்படியோ இருக்க வேண்டியவ, உன் தங்கச்சி 2 பேரும் தான் உன்னை கண்டுக்கல, நான் அது உன்னை கண்டுக்கிறேன் வான்னு சொல்லிச்சு. நான் வீட்டுக்கு போறேன், இன்னொரு நாள் வரேன்னு சொன்னேன். உன் வீடு எங்க இருக்கு? உன் புருஷன் ஒரே குடியா குடிக்கிறானாமே அப்படி இப்படின்னு பேசிச்சு தெரியுமா? என்ன என் வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிச்சு. நானும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். இந்த குடிசை வீட்லயா இருக்க அப்படின்னு என் கையால காப்பியெல்லாம் வாங்கி குடிச்சிச்சு தெரியுமா? பணக்கார பந்தா கூட இல்ல. என்னது, உன் கையில காப்பி வாங்கி குடிச்சாளா? அட பாதவத்தி சண்டாளி, குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கா. போமா, உனக்கு எப்பவுமே சந்தேகம் பத்தி தான், லூசு மாதிரி பேசாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தெரியுமா? இவ்வளவு அழகா காப்பி போடுறிய வனிதா, நீ சாப்பாடு
எம்புட்டு மனம் ருசியுமா செய்வ. என் வீட்டுக்கு வந்துறேன், நான் உன்னை வேலைக்காரியா கூப்பிடுறேன்னு நினைக்காத. நீ என் வீட்டுல சமையல மட்டும், அதுவும் கிச்சன்ல, அதாவது எப்படி எப்படி செய்யணும்னு என் வீட்டு வேலைக்காரிக்கு சொன்னா கூட போதும். நீ என் வீட்டுல வேலை எல்லாம் செய்ய வேண்டாம். உனக்கு மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லிச்சு தெரியுமா? என்னது 1,00,000 சம்பளம் தரனாளா? பத்தியா பத்தியா, நீ ஏன் வாயை பழக்கிறலாமா? மாசம் 1,00,000 ரூபாய் 1ஆம் தேதி ஆனா தானு உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு தெரியுமா? என்னைய ரொம்பலாம் வேலை வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா? உன்ன மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க எனக்கு. உன் கால விழாத கரையா கூப்பிடுதேன். வனிதா, என் வீட்டுக்கு சமையல் மட்டும் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? உன் தங்கச்சி மாதிரி செய்யறத வாயில வைக்க முடியல அப்படின்னு நான் செஞ்ச வத்த குழம்ப டப்பால எடுத்துக்கிட்டு போச்சு தெரியுமா? அட பாதவதி சண்டாளி, குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அவகிட்ட சரின்னு சொல்லிட்டியா? உன்னை விளக்க மத்த கொண்டு அடிக்க அவ வேண்டாத வேலைக்கு அவ்வளோ 2 பேரையும் வீட்டை விட்டு தரத்துக்குதான் உன்னையும் உள்ள கூப்பிட்டுருக்காளா இருக்கும். ஏமா, எனக்கு அட்வான்ஸா 3,00,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுலதான் இந்த 3 பவுன் நகை எடுத்தேன். நல்லா பார்வையா இருக்கா சொல்லுமா? ஏமா, இந்த பட்டுச்சேலை கூட அத்தை தான் கொடுத்துச்சு. இன்னும் 4 பட்டுச்சேலை கொடுத்துருக்கு தெரியுமா? நீ வீட்டுக்கு வா, நான் உன்னைய மகாராணி மாதிரி கவனிச்சுக்கிறேன். உன் புருஷனுக்கும் பேருக்கு தான் தோட்ட வேலை போட்டு கொடுக்குறேன். ஆனா எனக்கு மனசுல தான். ஆனா என் வீட்டுல என்ன வேலை இருக்கு? என் புருஷன் கணக்கு கேட்பாரு. அதுக்காக தான் உன் புருஷனுக்கும் 1,00,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லிச்சு தெரியுமா? அட பீதியில சண்டாளி, சரின்னு சொல்லிட்டியா? அவட்ட ஒரு வார்த்தை மகா கிட்டையும் ருக்கு கிட்டையும் கேட்க வேண்டாமா? உன்னை ஏதோ பிளான் போட்டு தான் வர சொல்லியிருக்கா. நீ என்னன்னா கூறுகிட்ட தரமா அவ வீட்டுக்கு வேலைக்கு போறங்கிற? போமா, நீ எப்பவுமே இப்படிதான். நான் நல்லா இருந்தா உனக்கு பொறுக்காத. ஏமா, நான் 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு போக போறேன். இன்னும் 10 நாள் தான். நீங்க பாருமா, உன் மவுளுவிட்ட நீனே சொல்லிரு. அதுவும் சும்மா மேற்பார்வைக்கு தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? என் சமையலு அத்தைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மண்ணா கட்டி உன்னை வச்சு அவளோட ஏதோ பழி வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்கா. நீ என்னன்னா அறிவு கட்டத்தனமா இப்படி உளறிக்கிட்டு நிக்கிற? மகாக்கும் ருக்குக்கும் தெரிஞ்சிச்சு உன்னை ஒரு வழியா ஆக்கிருவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் சூட காப்பி போட்டு எடுத்துக்கிட்டு வா. போமா. அட பாதவதி சண்டாளி, விவரமே புரியாம பணம்னு சாவுதியேட்டி. ஏமா, மாசம் அவருக்கு எனக்கு ஒவ்வொரு லட்சம் 2 லட்சம் கிடைச்சா என் குடும்பம் நல்லா இருக்குமே. அதை வேண்டான்னு சொல்ற அறிவு கட்டத்தனமா உளராதமா. கண்ணை முடிக்கிட்டு ஒரு வருஷம் இருந்தாலும் 24 லட்சம் ரூபா. நான் அதுல ஒரு வீட்டை வாங்கிடுவேன். சொல்றதுக்கே வாய் கொளருதே. நம்மளால எங்கேயாவது போய் இப்படி சம்பாதிக்க முடியுமாமா? அறிவு கட்டத்தனமா உளராத. எட்டி பேரை இழுத்து தெருல விட்ட கதையா அவ ஒன்னியே எங்கேயாவது மாட்டி விட்டுருவா. அவ பேச்செல்லாம் நம்பாதடி. அவ சரியான விசக்கிருமி. அவ விஷம்னா நான் அதுக்கு மேல ஆழகால விஷம். ஏமா, பேசாம போய் வேலையை பாரு. போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. சந்தோஷமா டிவியை பார்க்க விடு. அத்தா மாரியாத்தா, இவ சொல்ல சொல்ல கேட்க மாட்டேக்காளே. முதல்ல மகாக்கும் ருக்குக்கும் போன் அடிச்சு சொல்லணும். இந்த அம்மா எப்பவுமே இப்படிதான். எடுத்ததெல்லாம் சந்தேகம் தான். ஏண்டா இப்படி இருக்கும்? அப்பா கூட வெளியே போடியா, ஜாலியா போடியா. சொல்லுமா ஏமா, சொல்லுபடியா இல்லையா? முட்டை வெளியே வந்து உள்ள மாதிரி முழிக்கிற. என்னன்னு சொல்லுமா? பயந்து போய் நிக்கிறியா? யாருக்கு பயந்து போய் நிக்கிற? யாருக்கு பயப்பட மாட்டேன், அப்பாவுக்கு பயப்பட மாட்டேன். அப்போ ஆட்சிக்கு தான் பயந்து போய் நிக்கிற. அப்படிதானே? ஆட்சி என்ன மோதி சொல்லுவாங்க அப்படி யோசிக்கிறியா? நான் பாத்துக்கிறேன், நீ ஜாலியா போயிட்டு வா. டேய் சும்மா இருடா. நான் போக போறது ஆட்சி கூட தான் தெரியுமா? என்னமா சொல்ற? ஆட்சி கூட வெளியே போறதுக்கு நீ போகாமலே இருக்கலாம். ஆட்சி நொய் ஏதாவது சொல்லிக்கிட்டே வரும். ஏமா, உனக்கு போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஆட்சி கூட எதுக்கு போற? அது ருக்குச்சிட்டியை கோத்து விட்டுருக்கலாம்ல. ருக்குச்சிட்டியா ஆட்சிக்கு சரியான ஏத்தாள் தெரியுமா? சும்மா இருடா. ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? ருக்குவை எப்படி போக சொல்ல முடியும்? அவ அவ நம்ம 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 இது இல்லைல்ல. என்னமா சொல்ற? நம்ம இது இல்லையா? ஏமா, அவங்களும் நம்ம குடும்பம் தானே. அது என்ன நம்ம இது இல்லை? அது இல்லடா, இது கேத்தலிக் ஃபங்க்ஷன். அதாவது நம்ம முறைப்படி நடக்கிற கல்யாணம். அதுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே போக முடியும். அவ ஹிந்துலா, அதனால அவளுக்கு என்ன தெரியும்? நீ மட்டும் வாங்க போய் என்ன செய்ய போற? நல்லா போய் கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே பந்தியில உட்கார்ந்து சோத்தை தின்னுட்டு வர போற. அதுதான் எல்லா கல்யாணத்திலயும் செய்றாங்க. காத்தலிக்ல மட்டும் என்ன வித்தியாசமா பண்றாங்களா? போமா, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ருக்குச்சிட்டி இந்துவா இருந்தானே, அவங்களும் கல்யாணத்துல போய் சாப்பிட்டுட்டு வர போறாங்க. அதில்லடா நம்ம கேஸ்ட்ல உள்ளவங்கலாம் வந்திருப்பாங்க. அவங்க ருக்குவை பார்த்து ஏதாவது கேட்பாங்க. அவளுக்கு எதுவும் சொல்ல தெரியாதுல்ல, அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தை என்ன வர சொன்னாங்க? நீ எந்த காலத்துல எடுக்க சித்தப்பாவே சித்திய பிடிச்சி கல்யாணம் கட்டிக்கிட்டு இனி வேற யாரு என்ன சொன்னா? சித்தி அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காது தெரியுமா? அவங்கள எப்படிலாம் ஒதுக்கி வைக்காம கூட்டிட்டு போனா ஜாலியா சந்தோஷமா விடுவாங்க. ஏன் மகா
ஆட்சிக்கிட்ட அறிவில்ல, எந்த ஆட்சிக்கு அறிவில்ல. அச்சச்சோ, இந்த ஹிட்லர் பாப்பா எங்க இருந்து வந்துச்சு? நாம சாடி இப்படி உளறி போட்டேனே. இப்போ அதுக்கு இன்னும் என் மேல கோவம் வருமே. எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே. ஐயோ கட்டாவே, என்னைய காப்பாத்தும். என்னடா கேட்ட கேள்விக்கு பதில காணோம். அங்க உங்க அம்மாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிக்கிற. ஐயோ ஆச்சி, இது ஒளியது கிடையாது, மடுவாத மடுவாத. நானு ரொம்ப மரியாதை தெரிஞ்சவன் தெரியுமா? அதான் ஆச்சி, அது ஒண்ணு இல்ல. நான் பேசுறத நீங்க அடகுடையா கேட்டு அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னா ஆச்சிக்கு கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அது போன போது நீங்க இப்போ நல்ல நியூ லுக்கா இருக்கீங்களே. சாரி வேற சூப்பரா இருக்கு. வழக்கமா இப்படி கலர்ஃபுல்லா சாரி கட்டி உங்களை நான் பார்த்ததே இல்ல. ஹேர் ஸ்டைலும் சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்படியே 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டா சொல்ல போனா ஒரு 35 40 தான் இருக்கும் தெரியுமா? வழக்கமா உங்களுக்கு ஏஜ் எத்தனை ஆச்சு இருக்கும்? ரொம்ப முக்கியம். நல்லா பேச கத்துக்கடா. டேய், வாய் ரொம்ப நீண்டு போச்சு. அந்த மகா கூடையும் ருக்கு கூடையும் சேர்ந்துதான் இப்படி உனக்கு வாய் ரொம்ப நீண்டு இருக்கு. ஏய், நீ என்ன முழிக்கிற? கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். என்ன ஆச்சு? மகா சித்தி ஐயோ பாவம், அது ஒரு அப்புறாளி. வாயே திறக்காது. ருக்கு சித்தி கிட்ட சேர்ந்து வந்தா எனக்கு இந்த குணம் வந்திருக்கலாம்னு நீங்க கெஸ் பண்ணலாம். ஆனா நான் ருக்கு சித்தி கிட்ட பேசுறதே கிடையாது. பின்ன எப்படி எனக்கு இந்த குணம் வந்திருக்கும்? ஆச்சி, நான் உங்களை மாதிரியே இருக்கேன் தெரியுமா? உங்ககிட்ட தான் நான் இந்த குணத்தை கத்துக்கேன். நல்லா பேசுறேன் ஆச்சி. ஆமா ஆமா, நல்லா பேசுற. என்ன ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? படிச்சியா? என்ன ஆச்சி இப்படி கட்டுப்பிட்டீங்க? படிக்கணும் தான் புக் எடுத்தேன் தெரியுமா? மண்டையில ஒண்ணுமே ஆட மாட்டேங்குது. சரி, நம்ம ஆச்சி தான் ரொம்ப படிச்சவங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா தான் நம்ம மண்டைக்குள்ள ஆடும்னு தோணுச்சு. அதான் நேரா புக் தூக்கிட்டு ரூமுக்கு வரலாம்னு இருந்தேன். நீங்க என்னன்னா அதுக்குள்ளேயும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டீங்க. சரி, போனா போது கல்யாணத்துக்கு எங்க அம்மாவையும் அப்பாவையும் போக சொல்லுங்க. நீங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க. வாங்க ஆச்சி, வேணா சாரியை மாத்திட்டு வாங்க. அட பாவி பையன், இவனை கேள்வி கேட்டா இவன் நம்மளையே திருப்பி அடிக்கிறான். கல்யாணத்துக்கு எதுக்கு போற? வீட்டுல இருந்து சொல்றான். வீட்டுல 4 முழுக்க இருந்தா மண்டக்காயும். யாராவது நம்மள ஏதாவது பேச்ச வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் வெளியே போலான்னு பார்த்தா இவன் வேற என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படி யோசிக்கிறீங்க? நீங்க தான் நிறைய படிச்சீங்களே. என்னமோ சொன்னாங்களே தாத்தா, எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கீங்களா நீங்க? அப்போ ஒரு பாடம் சொல்லி கொடுக்க தெரியாம இருப்பீங்க. வாங்காச்சி, நம்ம 2 பேரும் போய் படிப்போம். டேய், அறிவு கட்டத்தனமா எதையாவது உளறிட்டு இருக்காத. உன் அப்பா வருவான், அவன் கிட்ட உட்காந்து படி. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். ஏய் வா. சரிங்க தே. எப்படி ஓட விட்டேன் பாத்தியா? ஆச்சியவே துண்ட காணோம் துணிய காணோம் ஓட வச்சிட்டேன். நீ என்னன்னா பயந்துகிட்டு பம்பிக்கிட்டு சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற. டேய், சும்மா இருக்க மாட்டேன். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்னை ஏதாவது சத்தப்படுவாங்க. பிள்ளை வளர்த்த பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை வளர்த்த பாருன்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்னா நீ வேற எதையாவது சொல்லு. சும்மா பயந்துகிட்டே இருக்குது. சரி சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வா. கல்யாண வீட்ல பிரியாணி நல்லா இருந்தா எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா, சரியா? டேய், ஆச்சிக்கு அதெல்லாம் பிடிக்காது. இங்க பாருமா, ஆச்சிக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு அவங்க இஷ்டப்படியே நாம வாழ முடியுமா? நாம நமக்காக தான் வாழணும். என் மகன் பிரியாணி கேட்டானே, கேட்டு வாங்கிட்டு வா. ஒண்ணும் தப்பு இல்ல, சரியா? போடா, எதையாவது சொல்லிட்டு இருக்காது. நான் போயிட்டு வரேன், சேட்டை பண்ணாம இரு, சரியா? ஜெனிட்ட சண்டை போடாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஜங்குக்கு ஜங்குக்கு அங்குக்கு ஜங்குக்கு ஜங்குக்கு. ஜில அண்ணே, ஏழு தடவை கட்டில உள்ள பெட்ஷீட்டை பூரா ஒளிப்பி போட்டுட்ட. இப்ப சங்கு சக்குன்னு கூச்சிட்டாலேடா. ஏன் அப்படி இருக்க? ஆச்சி பார்த்தா யாசும் தெரியுமா? ஏடி, கட்டில்னா உடம்ப தான் செய்யும். ஆச்சி எதுக்கு தான் யாசல? அது எதுக்கு கட்டாலும் யாசிட்டே தான் இருக்கும். அது சொல்றதெல்லாம் சரியில்லை. அம்மாவும் அப்பாவும் கேட்கலாம், நானும் கேட்க முடியுமா? போட்டு பேசாம. இது ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வாங்க போட. அப்பா வரட்டும் சொல்லி கொடுத்தேன். ஏடி, நீ என்ன அடுத்த எஸ்டரா? இவ்வளவு நேரம் எஸ்டர் தான் வந்து அட்வைஸ் பண்ணி அடிவிடலாம் சொல்லிட்டே இருந்துச்சு. ஏடி, அத வெளிய அனுப்புறதுக்கு நானே படாத பாடுபட்டு அனுப்பி விட்டுட்டேன். அடுத்த நீ வந்து அடுத்த ஹிட்லர் மாதிரி இந்த பாட பத்திரியே கொஞ்ச நேரம் மனசுல நிம்மதியா இருக்க விடுறியா? லீவ் நாள் அதுமா சந்தோஷமா இருக்க விடுடி. ஜில, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி வாங்க போடன்னு மட்டும் பாடு. அம்மா அப்பா வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. சரி, மனசுல ஒரு நாளாவது லீவ் நாள் அதுமா சந்தோஷமா நிம்மதியா இருக்க விடுறாவளா? என்ன பாடுபட்டு இருக்கிறாவோ? எல்லாரும் வயிற்றுச்சல் பிடிச்சவளா தான் இருப்பாவள. சரி சரி, ஜான்சி பாப்பா என்ன பண்றா, மகாச்சிக்கு என்ன பண்றான்னு போய் பாப்போம்.